இத வேற மூட முடியல. இத மூடுறதுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு வேற மணி அடிச்சிருவாங்களாட்டு இருக்கு. வீடு பக்கமா தானமா இருக்கு, நான் வந்து சாப்பிட்டே போயிட்டுமா. ஏன் எடுத்துட்டு போக மாட்டேன்னு தெரியுது. ஆன செலவு ஆகி போச்சு. உங்க அப்பாவை அடுத்த வாரம் சந்தையில போய் ஒரு சாப்பாட்டப்பா வாங்கி அரசு. ஏன் மாமா ஒரு 50 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி தான் போடுறது, ரொம்ப தான் கணக்கு பாக்குறீங்க. உனக்கு என்ன மாப்பிள்ள, 50 ரூபா காசு இருந்தாக்கா ஒரு வர சந்தை செலவு பார்க்கலாம், இல்லை பையனுக்கு ஒரு நோட்டு புஸ்தகம் வாங்கி தரலாம். இப்போ வர அவனை இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிட்டேன். இதை சமாளிக்கவே நான் முட்டி முதி வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த செருப்பு துணிமணியெல்லாம் பண காசு வரப்போ பார்த்துக்கலாம் விடுமாப்பிள்ள. வீடு பக்கமா தானமா இருக்கு, நான் வந்து சாப்பிட்டே போயிட்டுமா. டாட்டாமா பாய்மா. நில்றா. அழகா இருக்குதுடா இது. எங்கடா வாங்கினதா? எங்க அம்மா தாண்டா வாங்கி கொடுத்தாங்க. எவ்வளோடா இருக்குது தெரியலடா, எங்க அம்மாட்ட தாண்டா கேட்கணும். ஆமாம், நாளைக்கு நான் சந்தைக்கு போகிறேன்டா. உனக்கு என்னடா வாங்கிட்டு வரட்டும்? அப்பா எனக்கு இப்போ வர அவனை இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டேன். இதை சமாளிக்கவே நான் முட்டி முதி வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த செருப்பு துணிமணியெல்லாம் பண காசு வரப்போ பார்த்துக்கலாம் விடுமா. அப்பா எனக்கு ஒண்ணு வேணாம்ப்பா. சரி, ஓகே. ஒரு வாரம் கழிச்சு உங்க எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல ஒரு டெஸ்ட் வைப்பேன். அந்த டெஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுப்பேன். டிஃபன் பாக்ஸ் யார் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம்.